ஹாய் ஆல், இந்த வீடியோவில் அக்கு எழுத்து சொற்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ அக்குன்னா ஆயுத எழுத்துன்னு சொல்லுவோம். இது வரைக்கும் நம்ம உயிர் எழுத்துக்கள் 12த்துலேயும் துவங்கக்கூடிய சொற்களை பார்த்தோம். இப்போது அக்கில் தொடங்கக்கூடிய சொற்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ அக்குன்ற எழுத்தை முதன்மையாக கொண்டு எந்த ஒரு சொற்களும் துவங்காது. ஸோ இது எதற்காக பயன்படுத்துகிறோம் இந்த ஆயுத எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா, உச்சரிப்பை மென்மையாக்கிறதுக்காக தான் இதை நம்ம பயன்படுத்துகிறோம். இதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இதில் முதல் வார்த்தை பார்த்திங்கன்னா அஃது. அஃதுன்றது எதை மீன் பண்ணும்னா அது, அதாவது அப்படின்றத மீன் பண்ணும் அஃது. அடுத்து இஃது. இஃது அப்படின்னா இது அப்படின்றத பொருள் கூறும். அடுத்து அக்கு. அக்கு என்றால் தகுதி அப்படின்னு பொருள். வெக்காமை. வெக்காமை ஆக்சுவலாக நம்ம படிக்கும்போது காமை அப்படின்னு சொல்லி படிப்போம். ஸோ அது ரொம்ப கடினமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம அக்கை சேர்க்கும்போது அது ஒரு மென்மையான சொல்ல கான் உச்சரிக்கிறத கா அப்படின்ட்டு உச்சரிப்போம். வெக்காமை. வெக்காமை அப்படின்னா வெறுப்பு என்று பொருள். அடுத்து வேகல். வேகல்னா பேராசை என்று பொருள். ஒகுதல் அப்படின்னா பின்வாங்குதல் என்று பொருள். எஃகு அப்படின்னா இரும்பு மற்றும் கார்பனை கலந்து செய்கிற உலோகத்தை தான் எஃகுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆயுத எழுத்து 1 அப்படின்னு நமக்கு தெரியும். அதை ரொம்ப ஒரு வார்த்தையை கடினமாக உச்சரிக்காமல் மென்மையான வார்த்தைகளாக உச்சரிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்துவோம். இது எப்போவுமே முதல் எழுத்தாவோ இல்லை கடைசி எழுத்தாவோ வராது, இடைப்பட்ட எழுத்தாக தான் வரும். ஸோ முதல் எழுத்தாக நம்ம வருது அப்படின்னா எப்போ நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னா, இப்போ ஆங்கிலத்தில் ஃபேன், ஃபோன் இப்படின்ற வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ அப்படிங்கும்போது அதை அப்படியே தமிழில் எழுதும்போது, அப்படியே ஃபேனுன்ற வார்த்தையை அப்படியே தமிழில் எழுதும்போது முதல் எழுத்தாக நம்ம இந்த அக்கை போடுவோம். ஸோ அப்போ அக்கை போடும்போது பார்த்திங்கன்னா அந்த உச்சரிப்பு கொஞ்சம் மென்மையாக உச்சரிக்கணும் அப்படின்றத பொருள்படும். மற்றபடி தமிழில் பார்த்திங்கன்னா முதல் எழுத்தாக அக்கு முதல் எழுத்தாக வராது. ஸோ இப்போ இதை ரீகேப் பார்க்கலாமா? அக் எழுத்து சொற்கள். அக்கு. ஆயுத எழுத்து 1 அக்கு. உச்சரிப்பை மென்மையாக்க உதவுகிறது. அஃது, இஃது, அஃகு, வெக்காமை, வேகல், ஓகுதல், எஃகு. அ இக் து. அஃது. இ அக்கு து. இஃது. அ அக்கு கு. அக்கு. வே அக்கு கா மை. வேகாமை. வேகல். வே அக்கு க இல். வேகல். ஒகுதல். ஓ அக்கு கு த இல். ஒகுதல். எஃகு. ஏ அக்கு கு. எஃகு. அஃது, இஃது, அஃகு, வேகாமை, வேகல், ஒகுதல், எஃகு. அஃதுனா அது என்று பொருள். இஃதுனா இது என்று பொருள். அஃகு அப்படின்னா தகுதி என்று பொருள். வெக்காமை அப்படின்னா வெறுப்பு என்று பொருள். வெகல் அப்படின்னா பேராசை என்று பொருள். ஒகுதல் அப்படின்னா பின்வாங்குதல் என்று பொருள். எஃகு அப்படின்னா இரும்பு மற்றும் கார்பன் கலந்து செய்யக்கூடிய ஒரு உலோகத்தின் பெயர் என்று பொருள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்.